அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் லேப்டாப்ல இருந்து 5.1 அவுட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைவருக்கும் பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு உங்களோட லேப்டாப்பு மெயினாக HDMI அவுட்டோடு இருக்கணும். இப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா HDMI அவுட் இருக்குது. அதே மாதிரி அந்த லேப்டாப்பில் டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து டால்பி சாஃப்ட்வேரு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டால்பி ஆடியோன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இதில் கூட பார்க்கலாம். நீங்கள் இந்த டெஸ்க்டாப் மோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டால்பி சிம்பிளோட இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்க லேப்டாப் லேட்டஸ்ட் லேப்டாப் பூரா அந்த டால்பி சப்போர்ட்டோடு தான் வருது. உங்களோட பழைய லேப்டாப் இருந்துச்சுன்னா, அதாவது அம்மா லேப்டாப்பு இந்த மாதிரி HDMI அவுட்டோடு உள்ள லேப்டாப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டால்பி ஆடியோ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு இது தேவைப்படுதுன்னா, நீங்கள் இந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு AV ரிசீவர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் HDMI இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆடியோ வரும். AV ரிசீவர் இல்லை, ஆனால் நம்ம ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணணும். அந்த கன்வெர்ட்டர் எந்த கன்வெர்ட்டர்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த HDMI கன்வெர்ட்டர், இது HDMI எக்ஸ்ட்ராக்டர்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் HDMI இன்புட் கொடுத்தோம்னா இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா HDMI அவுட்டும் வரும், அது இல்லாமல் ஆப்டிக்கல் அவுட்டும் வரும். இந்த HDMI அவுட்டை எடுத்து நீங்கள் உங்களோட LED டிவிலையோ அல்லது LCD டிவிலையோ இந்த HDMI அவுட்டை நீங்கள் கொடுத்துடணும். ஆடியோ மட்டும் இந்த SPDI ஆப்லேருந்து ஆடியோ அவுட்டு வரும். நீங்கள் அதை எடுத்து நான் என்ன செய்யணும்னா, நான் கனெக்ஷன் கொடுக்குறோமுங்க அது மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. இப்போ இதில் ஆப்டிக்கல் அவுட்லேருந்து ஒரு அவுட் எடுக்கிறேன். அவுட் எடுத்து இந்த ஆப்டிக்கல் அப்படியே நம்ம இந்த ஹோம் தியேட்டரில் ஆப்டிக்கல் இன்புட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கலை கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாக்ஸுக்கு ஒரு HDMI இன்புட்டுக்கு HDMI கேபிள் ஒன்று கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை நம்ம இந்த லேப்டாப்பில் HDMI அவுட் வருதுல்ல, அதில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு 5 வோல்ட் லைனு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரையும் இந்த கன்வெர்ட்டரையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இல்லை இந்த ஸ்பீக்கர் படம் போட்டு பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஸ்பீக்கர்ஸ் ரியல் டெக் ஹை டெஃபினேஷன் ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும் பாருங்கள், டிஸ்பிளே ஆடியோ, அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செட்டிங்ஸு முடிஞ்சிச்சு. வேறு எந்த செட்டிங்ஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம இந்த லேப்டாப்பில் உள்ள ஒரு 5.1 வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த லேப்டாப்பில் ஒரு டால்பி ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணிட்டேன். ஆம்பிளிஃபையரு ஆப்டிக்கல் மோடில் இருக்குது, கன்வெர்ட்டர் ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள். அடுத்து இதில் ஒரு DTS வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனால் DTS வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் VLC பிளேயரில் ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு DTS ஆடியோ வருது. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு DTS வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணிட்டேன். ஆனால் ஆடியோ அது வரல. எல்லாமே ஆன்ல தான் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா VLC பிளேயருக்கு போய்க்கலாம்.
ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் செலக்ட் பண்ணிவிட்டு விஎல்சி பிளேயரை செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஆடியோ வருமாங்க. இப்போ இந்த லேப்டாப்பில் இன்னொரு வகையிலையும் நீங்கள் 5.1 அவுட்டு எடுக்கலாம். எப்படின்னா லேப்டாப்பில் இருந்து HDMI அவுட் எடுத்து உங்களோட டிவியில் ஏஆர்சி சப்போர்ட்டட் இருந்துச்சுன்னா டிவியில் HDMI இன்புட் கொடுத்து அந்த டிவியோட HDMI ஏஆர்சி அவுட் எடுத்து இந்த மாதிரி HDMI ஏஆர்சியோட உள்ள ஆம்பிளிஃபையர் வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் HDMI ஏஆர்சி இந்த இன்புட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஆடியோ 5.1 அவுட்டு கேட்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பல இருந்தால் இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த கன்வெர்ட்டர்லேருந்து ஆப்டிக்கல் அவுட் வருதுல்ல, அந்த ஆப்டிக்கல் அவுட்டை நீங்கள் இந்த ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுத்துட்டு அதோட 6 சேனல் அவுட் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் உங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையர்லையோ அல்லது இந்த மாதிரி ஹோம் தேட்டர்லையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் இருந்து 5.1 அவுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. இது எல்லா லேப்டாப்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. செலக்டட் லேப்டாப்பில் மட்டும்தான் அது மெயினாக வரும். மெயினாக வந்து HDMI அவுட்டோடு உள்ள லேப்டாப்பில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். HDMI அவுட்டோடு உள்ள சில லேப்டாப்பில் அந்த ப்ராசஸர் அந்த போர்டை பொறுத்து அந்த 5.1 அவுட்டு வரும். இந்த லேப்டாப் பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு. இது வந்து டச் ஸ்க்ரீனோடு உள்ளது. அதனால் இந்த மாதிரி லேப்டாப்பில் அந்த டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுது. HDMI அவுட்டோட உள்ள லேட்டஸ்ட் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டால்பி வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. கழுகுகள் அவன் கண்ணை கொத்தி எடுக்க, வாய்ஸ் மட்டும் தனியாங்க, மருந்துகள் அவன் குடலை தோண்டி எடுக்க, அவன் உயிரோடு இருக்க வேண்டும். கட்டப்பா தாயே, போர் முரசு கொட்டட்டும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.